நமக்கு இட்லி சட்னி தான் தெரியும், இட்டாலி கூட எடுத்துருக்கேன். ஏச்சி கையடுறா, நீ எல்லாம் நண்பனாடா? பொறாம படுற என்ன பார்த்து நீதான்டா. நான்சென்ஸ் மாதிரி பேசாத, பண்ணி காட்டுறேன் பாரு. என்னதான் அட்வான்டேஜ் டாஸ்க்கான டொர்னேடோ ஆம்லெட் போடுறதுல 7 பேத்துல 6ஆவதுல வந்திருந்தாலும் ரக்ஷன் பகிரங்கமா கலாய்ச்சாலும் அதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட ராஜு ஜெயமோகன் கண்டுக்கவே இல்லை. அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டியே. ஆல்ரெடி இவர் குக்கிங்ல வின் பண்ணி ஜெயிச்ச மாதிரி கொடிய ஆவேசத்தோட எல்லாத்துக்கும் காட்டிட்டு போறாரு. இதுல இவரோட கான்பிடன்ஸ் தெரியுது, இல்ல காமெடிக்காக பண்றாரான்னு ஒரு டவுட் இருக்கு. ராஜு பண்ண டிஷ் பாத்தீங்கன்னா இத்தாலி மிலனைஸ் சிக்கன். மிலனைஸ் அப்படிங்கிறது ஸ்பகதி மேல ஊத்தக்கூடிய சாஸ் பேரான். இது வந்து செஃப் தாம் அவர்களே சொல்றாரு. இந்த டிஷ்ஷை செஃப் தாம் அவர்கள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி டாப் நாச் சொல்றாரு. Really, it was top notch here. Very nice. அது ராஜுவை கூப்பிட்டு முத்தம் கொடுத்துட்டு அந்த டிஷ்ஷோட அருமை பெருமையெல்லாம் சொல்றாரு. இதோட சாஸ் பெர்ஃபெக்டா வந்திருக்கு அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாம சிக்கன் வெந்ததும் ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படிங்கிறாரு. நாங்க செய்யறப்பவே வந்து அந்த சிக்கனோட தோல் வந்துரும், ஆனா நீ பண்ணும்போது இது பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ரங்கராஜ் பாண்டே ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாரு. இந்த டிஷ்ஷுக்கு செஃப் கௌசிக் அவர்கள் ஒரு வார்த்தையில சொல்றேன் அப்படின்னு சொல்லி பெலிசிமோ அப்படின்னு சொல்றாரு. பெலிசிமோ அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஃப்ளையிங் கிஸ் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கூகுள்ல அந்த வார்த்தையை சர்ச் பண்ணி பார்த்தபோது அதுக்கு அர்த்தம் பியூட்டிஃபுல் லவ்லி அப்படின்னு தான் வந்துச்சு. செஃப் தாமுட்ட டாப் நாச் வாங்கியிருந்தா கண்டிப்பா அவங்க டாப் 3ல வந்துருவாங்க. சோ ராஜு டாப் 3ல வருவாருன்னு ஆல்ரெடி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அவர் டாப் பிளேஸே பிடிச்சிட்டாரு. அதுவும் 3 செஃப்மே 10 மார்க் கொடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடியும் குக்ஸ் எல்லாம் வந்து 30க்கு 30 மார்க் எடுத்திருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் 30க்கு 30 எடுத்த போது ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கும் செகண்ட் பிளேஸுக்கும் இடையில 3 மார்க் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ராஜு வந்து கிட்டத்தட்ட 5 மார்க் டிஃபரன்ஸ்ல வந்து லீட் பண்ணிருக்காரு. சோ வெளிநாட்டு டிஷ்ல வந்து நான் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படிங்கறத வந்து இவர் காட்டியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து நூடுல்ஸ் சர்வ் செஞ்சு தான் வந்து அப்ரிசியேஷன் ரொம்ப வாங்கியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ராஜு ஜெயமோகன் ஒரு ரெக்கார்டும் பண்ணி வச்சிருக்காரு. என்னன்னா லீடர் போர்ட்ல 3 வாரத்துக்கு முன்னாடி டேஞ்சர் ஜோன்ல இருந்த ராஜு இப்ப அதுல டாப் 3ல வந்திருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய கம்பேக்னே சொல்லலாம். 6 வாரமா பாத்தீங்கன்னா நீங்க டேஞ்சர் ஜோன் போனீங்க, 1 வாரம் கூட டேஞ்சர் ஜோன்ல இருந்தீங்க. டப்புன்னு ஒரு கம்பேக் கொடுத்து ஷெஃப் ஆஃப் தி வீக் வாங்குறீங்க. வேலை செஞ்சு தேறிட்ட குமாரே.